ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது மகத்தான வியாழன். இன்று முதல் உனக்கு வெற்றி மேல் வெற்றியே உண்டாகும். இதை வாங்கிக்கொள், வா பெற்றுக்கொள் என்னுடைய செல்லமே. உனக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றிதான். வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடைகிறது. பறவையோடின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதை போல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான். அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது சூழ்நிலைகள் பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகிறது. ஆனால் எல்லாம் உயிரும் ஒன்றுதான். அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இரை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இரையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும். தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியோடு அதை தாங்கிக் கொண்டு இருக்கும். கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும், உணவு வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்றுதான் வாழும் நாட்களை மனம் தைரியத்தோடு அது நிறைந்து வாழும். அதை போல நீயும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும். அதைதான் நீ அனுபவித்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டன. போராட்டத்தில் நீ வெல்வது என்பது உறுதியாகிவிட்டது. நீ உன் கை கொண்டு எடுக்கும் அளவில்தான் அந்த வெற்றியின் இலக்கு இருக்கிறது. அதை நீயே எடுத்துக்கொள். சீக்கிரம் வரப்போகிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு வந்துவிடு என்னிடம். நானும் உன்னுடனே இருக்கிறேன். கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எதற்காகவும் கலங்காதே. இன்று ஆடி பௌர்ணமி, மகத்தான குரு பௌர்ணமி, வியாழன் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய மகத்தான நாள். இன்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக மாறும். வெற்றி பெறுவாய், நிச்சயம் வெற்றி பெறுவாய். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் வெற்றிப்படியேதான். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி கனிகளாக வந்து குமிய போகிறது. எதற்காகவும் இனி கலங்காதே. தைரியத்தோடு போ. வெற்றி உனக்குதான். நிச்சயம் நீ வெல்வாய். வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு, கஷ்டம், வெற்றி, தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் சாய்தேவா நான் என்றும் அறிந்திடுவேன். நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது. ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம். ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா. அலைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது. அதற்கு ஓர் எல்லையும் உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஓர் எல்லை உண்டு கடந்து போக. 50 பஞ்சபூதங்களுக்கு எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை. அதன் படைப்பாய் இருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா? 1000 நீ போராடினாலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தேர்த்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால்
நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய். பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிராக இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி. உன் வலிகளும் வேதனைகளும் இருக்கும் இடம் தெரியாமல் பறந்து ஓடும். நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும். நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை. நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், கேட்டுக்கொள். இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதலும் அடுத்த வியாழனுக்குள் நீ காத்திருக்கும் காரியமும் நிச்சயமாக கைகூடும், உன் கைகளில் கிடைக்கும். உங்கள் சுமைகளை பாபாவின் மீது சுமத்தி அமைதியாக இருங்கள். குடும்ப வாழ்க்கையில் நாம் பல பொறுப்புகளால் சூழப்பட்டுள்ளோம். கஷ்டங்கள், பிரச்சனைகள் மற்றும் வழிகளை எதிர்கொள்கிறோம். பதட்டங்களாலும் கவலைகளாலும் அலைந்து திரிந்த மனதுடன் ஒருவரது மனதை எவ்வாறு கடவுளின் மீது வைத்திருக்க முடியும்? இந்த எண்ணமே சிலருக்கு கவலை அளிக்கிறது. கடவுள் நமக்கு உறுதி அளிக்கிறார். உங்கள் எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் தனிமையாக இருங்கள் மற்றும் ஒரு கருவியாக மட்டுமே நீங்கள் இருக்க வேண்டும். கருவியாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்று தெரியுமா? செய்பவர் தான் கடவுளின் கைகளில் ஒரு கருவி என்று நினைக்க வேண்டும். மேலும் கடவுள் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் அவர் மூலம் செயல்படுத்துகிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நாம் கடவுளின் கைகளில் கருவிகள் என்று நினைத்து பாடுபட்டு போராடி அவரிடம் நாம் சரணடைந்தால் கடவுள் நம்மை தன் இதயத்தில் கட்டி அணைத்து வழிகாட்டியாக இருப்பார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. கடவுள் நம் பக்தர்களால் எளிதில் அணுகக்கூடியவர். நீங்கள் பிரச்சனைகளின் சூழலில் சிக்கிக்கொள்ளும் போது பாபா என்ற உருக்கமான அழைப்பு அவருடைய இதயத்தை உருக செய்கிறது. மேலும் அவர் உங்களுக்கு உதவ யாரோ ஒரு மூலியமாக ஓடி வருகிறார். அன்பும் ஞானமும் நிரம்பிய கடவுளுடனான தொடர்பு நம் இதயங்களை அமைதி, மகிழ்ச்சி, அன்பு மற்றும் பொறுமை ஆகியவற்றால் நிரப்பும் என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். ஒரு உண்மையுள்ள பக்தன் பாபாவின் மீது தன் சுமைகளையும் பொறுப்புகளையும் சுமத்தினால் அவர் அவருக்கு ஆதரவாக நின்று அடைக்கலம் அளித்து பக்தனுக்கு கவலையற்ற வாழ்க்கையை அருளுவார். அதேபோல் பல பக்தர்கள் பாபாவிடம் தங்களை சரணடைந்த போது தங்கள் நோய்களிலிருந்தும் விடுபட்டு தங்கள் சுமைகளை எல்லாம் இலகுவாக அவர்களை ஆக்கிக் கொண்டனர். நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நலமோடு வாழ இந்த சாய்பாபாவின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். உன்னில் நேர்மை என்ற மலர் பூத்துள்ளது. அந்த மலர் பூத்து பூவாகி காயாகி கனியாகி பழமாக நீ வெற்றி பெறுவாய். அதற்கு நான் துணையாக இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாம் நல்லதே நடக்கும்.